என்னது இது? மிளகா உருண்டை. இவ்வளவா? எதுக்கு? அண்ணனுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்குதான். காரமெல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரண உள்ளவங்களுக்கு. உங்க அண்ணனுக்கு எதுக்கு? அப்போ என் அண்ணனுக்கு சூடு சொரணை இல்லைங்கிறீங்களா? ஒண்ணு பண்ணு, உங்க அண்ணனுக்கு காயா வச்சு கூட போட வேணாம். ஆடு மாடுக்கு போடுற மாதிரி வெறும் கைய வெட்டி 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 போடு. அரவிந்தா, ஏன் பாத்திரத்தை தள்ளி விடுற? என்ன சத்தம்? என் அண்ணனுக்கு சூடு சொரணை இல்லைன்னு சொல்றாங்க, சொல்லி வைங்க. இப்பவும் அதான் சொல்றேன். இவங்க அண்ணன் வரட்டும், உங்க முன்னாடியே அவரை வாடா போடான்னு சொல்றேன். அவர் கோவப்பட்டு நடிக்க வந்தாருன்னா ஓகே, டபுள் ஓகே. ஆனா அவர் பயந்து போய் பேய் அறிஞ்ச மாதிரி நின்னாருன்னா அவருக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். நீ தோத்துட்டதா அர்த்தம், நான் ஜெயிச்சுட்டதா அர்த்தம். பெட் 100 ரூபாய். 100 என்ன 100? 500. 500 ரூபாய் ஜாஸ்திமா. என் அண்ணனை பத்தி இவங்களுக்கு தான் தெரியல. ஆனா உங்களை ஊர்ல விரட்டி விரட்டி புரட்டி புரட்டி அடிச்சு நச்சு நார உரிச்சார்ல, உங்களுக்குமா தெரியல? சுபா, கொஞ்சம் யோசிச்சுக்கோமா. பெட்டு பெட்டு தான் மவளே, சட்னி சட்னி தான். என்னடா பாக்குற? ஏய், லுக் என்னடா அங்க விடுற? லுக் இங்க விடு. மாவள யாரடி சீண்டி பாக்குற? டாப் போட்ட பேசுற. ஏய் டேய், ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தாவா? ஆஹா, நேத்து வந்து ஆத்தா இன்னும் இறங்கல போல இருக்கே. அது என்னடா வேட்டி கட்டு? ஊரு ஸ்டைலு. அவுத்து விடுறா. அது விட்டுற. ஏய், டேய், ஆத்தா வாடா. ஏய், போடா. ஏய், வாடா. போடா. டேய், நில்டா. ஆத்தா மனசுல அத இதன்னு நினைக்க வச்சு நாளைக்கு என்ன ஏமாத்துன, ஆத்தா உனக்கு ஆப்பு வச்சிருவேன். ஆத்தா ஆப்பு வைக்குதா? அண்ணே, நான் பெட் கட்டின மாதிரியே எத்தனை போட வாட சொன்னேன். பயந்தாரா? ஆமா. மாவள பெட் கட்டிடுற விட மாட்டேடா. இதை விட கேவலமெல்லாம் நம்ம ஊர்ல எத்தனை பொம்பளைங்க திட்டிருக்காங்க. அப்பெல்லாம் நீ கோவப்பட்டிருக்கியா? ரொம்ப பசிக்குதுடா, வாடா உள்ள போய் சாப்பிடலாம். ஏத்தா கருப்பு சாப்பிடலாமா? எவனுக்கும் சாப்பாடு இல்ல, போங்கடா. அப்பா, அப்போ மச்சானுக்கு அவனுக்கும் தான். ஐத்தலக்கா கிரி